நிக்கிறாளே. Hi guys, welcome back to RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டை வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். தென் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வந்திருக்கும். ஸோ அந்த டைலாக்மே வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்துட்டு மேக் பண்ணி அதை டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதையும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 6.11 செகண்ட் வரைக்கும் நம்ம அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டாக கூட இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 6.11 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வரும். ஸோ கரெக்டாக வந்துட்டு 6.11 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜஸ் வச்சு கூட இந்த எடிட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் கரெக்டாக அந்த இமேஜஸ் வராமல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் கொடுத்துருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைனாக வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் பை RIYA CREATION தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்துட்டு ஒரு இமேஜோட எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜில் இருக்க எஃபோர்ட்டை தான் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு ஸோ 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுலேருந்து இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ அந்த எஃபர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசியை வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க் பக்கத்தில் வந்துட்டு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம இமேஜஸ் எந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறதுனால வீடியோட எண்டு வரைக்கும்
அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த சிசியை வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இமேஜஸும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கூட இந்த சிசியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுவே வந்துட்டு அந்த 6.11 செகண்ட் வரைக்கும் அதுவே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு 720 இருக்கும், அதை வந்துட்டு 1080 செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.